கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்தின் தகப்பனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாட்களிலும் கூட ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை எப்படி கொடுக்கப்படுகிறது என்று சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். என் தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தின் நீதியின் சால்வை யாருக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதை குறித்து பேசும்படியாக தகப்பன் அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமத்திலே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் உயனே தேயமை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கூட ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை எப்படி கொடுக்கப்பட்டது? அப்போ தீட்டான வஸ்திரத்தை தூர தூக்கி போடணும். தீட்டான வஸ்திரங்களும் போகக்கூடாது. தானியேல், மிகாவேல், அசரியா, அனனியா இந்த 4 வாலிபர்களும் அவங்கள ஒரு வாலிப பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எந்த திருமணமும் நடக்கலை. ஒரு அன்னகர். இந்த 4 வாலிபர்களையும் அந்த தேசத்துக்கு பிடிச்சு கொண்டு போகிறாங்க. இவங்க ராஜகுலத்து மக்கள். தானியேலில் சொல்லப்படுறது பிரபுக்கள், நல்ல அழகானவங்களாம், கல்வி நிபுணராம், ரொம்ப பொறுமை உள்ளவங்களாம், எந்த மாசு இல்லாதவர்கள் என்று அந்த வேதாகமத்தில் ஒரு சின்ன குற்றம் கூட செய்யாதவங்களாம் இவங்களை கொண்டு போகிறான். கொண்டு போனவொடனே கல்பேர் பாசையை கற்றுக் கொடுக்கான். அவங்க சாப்பாடாக தான் சாப்பிடணும்னு சொல்கிறான். ஆனாலும் இவங்க என்ன செய்யலை, அந்த சாப்பாடை நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு முதல்ல தேவன்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த அதிகாரிகள் மத்தியில் தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்கிறார். அவன் என்ன செய்யலை, இந்த தீட்டான வஸ்திரங்களை, தீட்டான அந்த ஆகாரத்தை அவங்க சாப்பிடலை. அதை சாப்பிட்டுட்டு வந்தவதை விட இவங்க தீட்டான ஆகாரத்தை சாப்பிடாதவங்க எப்படி இருந்தாங்கன்னா புஷ்டியும் பசுமையுமாக இருந்தாங்க. ஏன்னா அப்படிதான் சங்கீதம் 92:15 சொல்லுது, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பீர்கள். அவருடைய பிள்ளைங்க முதிர் வயதாக இருந்தாலும் புஷ்டியும் பசுமையுமாக தான் இருப்பாங்களாம். இப்படிதான் வேதாகமம் சொல்லுது. அது சும்மா இல்லையா. அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் எப்படி கொளுத்த கண்டுகள் போல இருப்பாங்கன்ட்டு மல்கிய 4:2 இருக்கு. அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்கள் தான், அவருடைய நாமத்தை துதிக்கிறவங்க தான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியுமா? வேற யாரும் முடியாது. எல்லாம் சொல்கிறாங்கண்ணா கிறிஸ்தவனல்ல, கிறிஸ்துவை உடையவர்கள். கலாத்தியர் 5:24 சொல்லுது, தங்கள் இச்சையும் தங்கள் மாம்சத்தின் கிரியைகளை நினைச்சுவாங்க, அழிச்சிருவாங்க. அந்த இச்சையிலேருந்து அன்றைக்கி நம்ம நிறைய நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் பாருங்கள், இந்த செல்ஃபோன், நான் நேற்று ஒரு முடிவு பண்ண பார்த்துனுங்க. செல்ஃபோன்னா நான் என்ன செய்வேன்னா அந்த வசனத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். சில வசனங்கள் பைபிள் சின்ன எழுத்தாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய எழுத்தாக பார்த்து என்ன செய்வேன், படிச்சுக்கிட்டு இருப்பேன். அதனால் பெரிய பைபிள் நான் வாங்கிட்டேன். அந்த வேத வசனத்தை கூட அந்த இடத்துல நீ தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு கரெக்டாக இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் கட்டளை கொடுத்தாரு, அது தொடாது அப்படின்னாரு. தொடலை. ஆனால் தெலுங்குக்காரங்களுக்கு என்கிட்ட பைபிள் கிடையாது. அவங்களுக்கு அந்த பைபிள்லேருந்து எடுத்து தான் சொல்லுவேன். எனக்கு தெலுங்கு பைபிள் என்கிட்ட இருக்குது, இங்கிலீஷ் பைபிள் இருக்குது, ஹிந்தி பைபிள் இருக்குது, எல்லா பைபிளும் வச்சுருக்கேன். எனக்கு எத்தனை அதிகாரத்தில் இப்போது 40வது அதிகாரம் தான் என்ன இருக்குது, 50வது அதிகாரத்தில் என்ன இருக்குது, 66 என்ன இருக்குங்கிறத ஒரு கணக்கு வச்சுருப்பேன். அது சைடில் இங்கிலீஷ் இருக்குது, அதை கண்டு கரெக்டாக அவங்களுக்கு எடுத்து காட்டிடுவேன். ஒரு இடத்துல சொன்னேன், உங்களை ஒரு மனுஷன் கஷ்ட நேரத்தில் தூக்குற ஒரு உண்மையான தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார், உங்களை தூக்கிட்டு போகிற தெய்வம் வேணுமா, இல்லை நீங்கள் வேறு விதமாக தேடுறதுக்கு எது வேணும்னு கேட்டேன். ஐயோ, என்னை கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் துக்கத்துலையும் துயரத்துலையும் துன்பத்துலையும் வேதனையும் போராட்டத்துலையும் என்னை தூக்குற ஒரு தெய்வம் வேணும்னு கேட்டாங்க. உடனே உபாகமம் 1:31 எடுத்து காட்டினேன். ஆச்சரியப்பட்டாங்க. ஆமாம், எந்த கஷ்டத்துலையும் உங்களை தூக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்போ நீங்கள் அந்த பாவ இச்சையிலேருந்து வெளியே வரணும். இந்த சிலவங்க ட்ரெஸ்ஸு போடுவாங்க பார்த்துனுங்க, அரைகுறையாக போடுவாங்க. அது கூட ரோமர் 13:14 இருக்குது. துரு இச்சைகளுக்கு உங்கள் உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கலாத்தியர் 3:20, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். அப்போ கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றவங்க மட்டும்தான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்காங்க. இன்னும் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கலை, சும்மா எடுத்துக்கிறாங்க. ஐயோ, அவன் எடுக்க சொன்னானே ஞானஸ்நானம், ஒருவன் ஆவியினால் ஜலத்தினால் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டான், அவன் எடுத்தானா நானும் எடுத்துருக்கேன். எதுக்கு எடுத்திருக்க? நீ மனம் திருந்தி எடுக்கலை. சும்மா எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஆனால் யாரும் என்ன செய்யலை, மனம் திருந்தி எடுக்கலை. மனம் திருந்தாம தான் எடுத்துக்காங்க. அப்போஸ்தலர் 2:38 சொல்லுது,
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானத்து அப்போ தான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம்னா நமக்கு கோபமே வராதுங்க, எரிச்சலே வராதுங்க. அப்படியே கோபம் வந்தாலும் 5 நிமிஷம் தான் மறந்துடுவோம். ஆனால் சிலவங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க, மறக்க மாட்டேங்காங்க. அப்படியே மனசுல வச்சுட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க, எப்போண்டா இவன் சிக்கலில் மாட்டுவான் போடுதல். ஆனால் இந்த 4 வாலிபர்களுக்கு பெயர் மாற்றப்பட்டது. ஏன்னா அவனுடைய தன்மானத்தை மாற்ற முடியல. ஏன்னா அவன் கர்த்தருக்குள்ள நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், உறுதியாக இருக்கிறான் பார்த்துருங்க. அதனால பாருங்கள், அந்த 3 வாலிபர்களுக்கு கொடுத்த ஞானத்தை விட தானியேலுக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்தார். விசேஷித்த ஆவிகளை. ஏன்னா அவர் தான் முத முடிவு எடுத்தது, தீர்மானம் பண்ணது தானியேல் தான். நான் அந்த தீட்டான ஆகாரத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு தீட்டான ஆகாரம் தான் செல்ஃபோனில் இருக்குது. நிறைய பேர் அதை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் பக்கத்தில் உட்காந்து சினிமா பாட்டை போட்டு கேட்டுட்ருக்கேன். ஐயா ஒரு ஊழியக்காரன். அப்படியே எனக்கு மனம் பொங்குது. ஐயோ இவன் சினிமா பாட்டை எதுக்கு கேட்குறான் அப்படின்னு எனக்கு மனசு அப்படி கிடந்து துடிக்குது. பாருங்கள், ஒருத்தர் என் வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டேன். இல்லை பரிசுத்தாவி சபைக்கு தான் போய் அந்நிய பாசை பேசுவார் அபிஷேகத்தில். நம்ம வீட்டில் வந்து கொத்த நேரம் வேலை பார்க்கும்போது சினிமா பாட்டு பாடுவேன். அதில் வேறு கோவப்பட்டைக்கு வாயில் வர்ற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்களா கேட்கவே வேண்டாம். ஒன்று அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன், உள்ளே போகிறது தான் தீட்டு, வெளியிலேருந்து உள்ளே போகிறது தீட்டு கிடையாது, உள்ளேருந்து வெளியே வர்றது தான் தீட்டுன்னுறாங்க. அப்போ நான் சொன்னேன், வெளியிலேருந்து உள்ளே போடும்போது நீ கண்ணை முடிக்க, நான் வாய்க்கில் எதையாவது அடி போடுறேன் கண்டுக்காது அப்படின்னு. இப்படி ஒரு பேச்சு பேசிக்கிறாங்க. வெளியிலேருந்து உள்ளே போகிறது தீட்டு கிடையாது, உள்ளேருந்து வெளியே வர்றது தான் தீட்டான். எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்களாம் என்ன செய்யணும், வாயை நல்லா போடுறதுக்குன்னு காரை பொடி தூக்கி அள்ளி போட்டுருவாங்க. இன்றைக்கி எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீட்டு ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிறது, அந்த வசனத்தை வச்சு ஆடுறது. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. அதே மாதிரி தான் தாவீதுன்னு சொல்கிறான், அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு முகாந்திரம் இருக்குது, அவன் சும்மா வரல. அதே போல் இங்கே தீர்மானம் எடுக்கணுங்க. நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியும் சால்வையும் வச்சுருக்காரு. ரட்சிப்பின் வஸ்திரம் வேணுமா வேண்டாமா? அது வேணும்னாக்கி தீர்மானம் எடுக்கணும். உலக இச்சையிலேருந்து வெளியே வரணும், உலக பாவத்திலேருந்து வெளியே வரணும். உலகத்துக்காரன் கோவம் ஓடுவான், சண்டை ஓடுவான், அடிச்சுக்குவான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக போகணும், இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல இருக்கணும். இதை கர்த்தர் விரும்புகிறாருங்க. கர்த்தர் விரும்புகிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். சங்கீதம் 25:12 படி நம்ம அவர் விரும்புகிறத நம்ம செய்யும்போது அவர் விரும்புனதை நமக்கு தர்றதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.